Hi friends, I am breaking any kind of பயம். ஒரு தாத்தா இருந்தார், வயசான தாத்தா. அவருக்கு ஒரு நாள் நல்ல ஆரோக்கியமா இருப்பாராம். ஒரு நாள் ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சான். டாக்டர் கிட்ட அவங்க சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு போனோன்னே டாக்டர் சொன்னாராம், உங்களுக்கு ரொம்ப வயசானதுனால ஹார்ட்டு கிட்னி எல்லாம் சரியில்லை, உங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணும், அதனால நாங்கள் என்ன சொல்கிறோமோ அந்த மருந்து டேப்லெட்டு அந்த டைமுக்கு போடுங்க, நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும் சாப்பிடுங்க, வேறு எதாவது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் உடம்பு முடியாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்தாராம். அவர் வீட்டுக்கு போய் சொந்தக்காரங்களாம் மாத்திரை கொடுத்தாங்க. அவரும் சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு அவர் சொன்னது அவர் சாப்பிட்டாராம். வீட்டில் உள்ளவங்களாம் செஞ்சு கொடுத்தாங்க. நைட்டு தூங்கும் போதெல்லாம் அவருக்கு தனியாக தான் தூங்குவாராம். ரொம்ப பயப்படுவாராம், நம்ம செத்துடக்கூடாது சாகக்கூடாதுன்னு நெஞ்சு பிடிச்சிட்டு ரொம்ப பயப்படாராம். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா கொஞ்சம் ஃபீவர் அதிகமாக இருக்குமா. மறுபடியும் நம்ம சாத்திடக்கூடாது செத்துடக்கூடாதுன்னு இப்படி தினமும் பண்ணனால ரொம்ப ஃபீவர் அதிகமாகிடுச்சு, உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சு. மறுபடியும் டாக்டர் கிட்ட போனோன்னே டாக்டர் கேட்டாங்க, நான் தான் உங்களுக்கு ஏற்ற மருந்து மாத்திரை அதுக்கேற்ற சாப்பாடெல்லாம் எழுதி கொடுத்துட்றேன், அதை நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா, அது சாப்பிட்டா சரியானது தானே சொன்னீங்க, நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். டாக்டர் நான் அதெல்லாம் கரெக்டாக தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எப்படி உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கோம் அப்படின்னு கேட்டோன்னே இவர் அந்த டாக்டரையே பார்த்து பயந்தாராம். சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் பின்னால் போங்கன்னு சொன்னோன்னா அவங்க வெளில போயிட்டாங்க. இப்போ அவர் மட்டும் தனியாக இருந்தாங்க. இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டோன்னே, இல்லை டாக்டர் நான் நைட்டு தூங்கும் போதெல்லாம் நான் செத்துருவேனோ பயமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. பயப்படாதீங்க, என்னைக்கோ ஒரு நாள் தான் நீங்கள் சாவீங்க, ஏன்னா உங்களுக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் என்னைக்காவது ஒரு நாள் செத்துட தான் போகிறீங்க, அதுக்காக நீங்கள் இப்பயே செத்துருவேன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் உயிரோடு தானே இருக்கீங்க, அதனால இப்போ நீங்கள் சந்தோஷமா இருங்க, பயப்படாதீங்க, தைரியமாக தூங்குங்க, உங்களுக்கு உடம்பு சரியாயிடும்னு சொன்னோன்னே ஒரு வீட்டுக்கு போய் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு அந்த சாதமும் சாப்பிட்டு நைட்டு தூங்கினாரா தனியாகவே. ரொம்ப மறுபடியும் அவருக்கு பயமாக இருந்துச்சான், செத்துருமோன்னு. ஒரு சரி டாக்டர் சொன்னார்ல பயப்படக்கூடாதுன்னு, அப்புறமாட்டி பயப்படாமல் இருக்க கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் நைட்டு தூங்கும்போது செத்துட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு எல்லாருமே அவரை எழுப்புனாங்க. நான் எழுந்திரிக்கிறேன், அப்போ தான் தெரியுதா அவங்க செத்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரையும் கூப்பிட்டு அழுதாங்களாம். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எப்போவுமே ஒரு நோய் இருக்கா நமக்கு, அது சரியாகுமான்னு அதை நினச்சி நம்ம பயப்பட அந்த நோய் கம்மியாகாது, இன்னமும் அதிகமாக நம்ம கிட்ட தான் நோய் வரும். அதனால் ஒரு நோய் வந்துச்சா அது சரியாயிடும், விடுங்க, அது பயப்படாதீங்க, அது சரியாகும். ஆனால் நீங்கள் பயந்தீங்கன்னா அது இன்னமும் ஜாஸ்தியாக தான் ஆகும். நீங்கள் பயப்படாதமே இருங்க, அந்த நோய் உங்களுக்கே சரியாயிடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மாட்டாங்க பக்கத்தில் எப்படி தொட்டுங்க. பாய் பாய்.